சீமாந்திரா பகுதி மக்களின் அச்சங்களை போக்கினால்தான் தெலங்கானா மசோதாவை நிறைவேற்ற ஆதரவளிப்போம் என்று பாரதிய ஜனதா திடீர் நிபந்தனை விதித்துள்ளது. தெலங்கானா மசோதாவை பார்லிமென்டில் நிறைவேற்ற பாரதிய ஜனதாவின் ஆதரவு தேவை என்ற சூழல் உள்ளது. எனவே தெலங்கானா பிரச்சினையில் சமரச தீர்வு காணும் விதமாக பாரதிய ஜனதா முக்கிய தலைவர்களுக்கு தனது வீட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் புதனன்று மதிய விருந்து அளித்தார். மூத்த தலைவர் அத்வானி, கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், பார்லிமென்ட் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி ஆகியோர் விருந்தில் கலந்து கொண்டு தெலங்கானா விவகாரம் குறித்து பிரதமருடன் ஆலோசித்தனர். சீமாந்திரா மக்களின் நியாயமான அச்சங்களை போக்கினால் மட்டுமே தெலங்கானா மசோதாவுக்கு ஆதரவளிக்க முடியும் என்று அப்போது பாரதிய ஜனதா தலைவர்கள் பிரதமரிடம் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஆரம்பம் முதலே தெலங்கானாவை ஆதரித்து வரும் பாரதிய ஜனதாவின் இந்த புதிய நிபந்தனையால் பார்லிமென்டில் மசோதா நிறைவேறுமா என்ற கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தெலங்கானா தனிமாநில மசோதாவை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்டுள்ளபடி சாதாரண சட்டமாக நிறைவேற்றினாலே போதுமானது என்றும் சட்ட அமைச்சகம் ஆலோசனை தெரிவித்துள்ளது. நாட்டின் 29வது மாநிலத்தை உருவாக்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அவசியமா என்று லோக்சபா செயலகம் எழுப்பிய சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக சட்ட அமைச்சகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கும் பார்லிமென்டில் 3/2 உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். சாதாரண சட்டங்களை நிறைவேற்ற அதிக உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தாலே போதுமானது என்பது குறிப்பிடத்தக்கது.